வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5-6 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அரைச்சிடலாம் அந்த சட்னி. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ சட்னியோட பக்குவம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.